ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சுடரோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி தான் தோல்வியை ஒத்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அரவிந்த் மாஸ் காட்டுறாரு. அரவிந்த் காமிச்ச ஆதாரத்தால் இப்போ விஜயோட கல்யாணம் நிற்கிறது மட்டும் இல்லாமல் சுடரை பற்றின எல்லா உண்மையுமே தெரிய வருது. ப்ளஸ் விஜய் சில அதிரடியான முடிவுகள்லாம் பயங்கரமாக எடுத்திருக்காரு. அப்படி நம்ம அரவிந்த் எங்கேருந்து வந்தார், அரவிந்துக்கு ஆதாரம் என்ன காமிச்சாரு, அது மட்டும் இல்லாமல் விஜய் கடைசியாக என்ன முடிவு தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லியால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா மல்லி எல்லா வழியிலையுமே எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. ஒன்று ட்ரை பண்ணி ஒன்று ட்ரை பண்ணாமல் இல்லை, எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. அப்படி இருந்த சமயத்தில் தான் இப்போ மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துடுச்சு. அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க அந்த ரவுடிங்கள்ட்ட இருந்தும். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது ஒரு சின்ன துரும்பாச்சும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுவுமே கிடைக்கல. கடைசியாக மல்லியோட நம்பிக்கையும் போயிடுச்சு, மனோகரோட நம்பிக்கையும் போயிடுச்சு. ஏன்னா மனோகரன் தான் கடைசி வரைக்குமே மல்லிக்கு நம்பிக்கையை ஊட்டிகிட்டே இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா மனோகரனுக்குமே நம்பிக்கை போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது அவங்களும் ஏதாவது பண்ணி பார்த்தாங்க. ஒன்றும் சரிப்பட்டு வரல. கடைசியில் மல்லி கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜய் தான் கோவமாக வீட்டில் உட்காந்துருக்காரு. விஜய்க்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனாலே என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கு. அப்போ தான் மல்லிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நம்மளால் ஒன்றுமே புரியாது அப்படின்ற மாதிரி விஜய்கிட்ட சொல்லிடுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க விஜய், அவங்க ரேணுகா அக்கா தான், நான் இந்த வாழ்க்கையை விட்டே போயிடுறேன், இதுக்கு மேலே என் வாழ்க்கை வேணாம், என்னால் ரெண்டாம் தரமாலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி நச்சுன்னு உரைச்சிட்டாங்க. நான் இது நாள் வரைக்கும் அவங்க ரேணுகா அக்கா கிடையாது, சுடர் அப்படின்னு நினச்சி தான் நான் இவ்வளோ பண்ணேன். ஆனால் அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா அவங்க சுடர் தான், அவங்க ரேணுகா அக்கா தான், என்னால் நிரூபிக்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை தானே மல்லி நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன், நீ கேட்டியா? ஆனால் இப்போ நீ என்னை ரொம்ப கோபத்துக்கு ஆளாக்கிட்ட, இதுக்கு மேலே நான் உன்னை மன்னிக்கிறதாவே இல்லை மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. சரி, நான் கல்யாணத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லவும் கேட்குறாங்க மனோகரன். என்ன மல்லி கல்யாணத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு நீ என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைண்ணே நம்மளால் எதுவுமே முடியல அப்படின்ற பட்சத்துக்கு என்ன பண்ணி ஆகணும், இதை தான் பண்ணி ஆகணும், நம்மக்கிட்ட வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. இல்லை, நம்மளால் எல்லாமே முடியும், ஏன் நம்மளால் முடியாதுன்னு நீ நினைக்கிற? கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நினைக்கும்போது முடியுண்ணே. ஆனால் இப்போ நம்மளால் நிரூபிக்க முடிஞ்சா? இல்லை நம்ம தோத்துட்டோம் தானே, அவ்வளோதான், விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம இதில் தலையிட வேணாம், நம்ம கல்யாணத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வரலாண்ணே அப்படின்னு சொல்லுவோமே. மனோகரன் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. சாரி தங்கச்சி, உன் வாழ்க்கையை காப்பாற்றணும், சேவ் பண்ணணும் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளுமே எதிர்பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்கண்ணா, என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லியும் சொல்லிடுறாங்க. உடனே மனோகரனால தான் இதை ஜீர்ணிக்கவே முடியலையே, என்னடா இது தங்கச்சி வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. சரி கல்யாணத்துக்கு போவோம், எனக்கு இப்போயுமே நம்பிக்கை இருக்க மல்லி. ஏன்னா உன்னை யாராலையுமே அந்த கடவுள்கிட்டருந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா நீ கடவுளுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவர் உன்னை எப்படி கைவிடுவார்? நீ வா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே நம்பிக்கையாக கூப்பிட்டு போவுமே. பாபு எல்லாருமே திட்டுறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போய் அவளை கஷ்டப்படுத்தணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவளை கஷ்டப்படுத்துறதுக்காகலாம் நான் அவளை கூப்பிட்டுட்டு போகலம்மா, அவளை நல்லா வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் நான் கூப்பிட்டு போகிறேன். ஆனால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, எனக்கு தோணுனது மனசில் நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. இப்போ இவர் போகிறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கிளம்பி 2 பேரும் கல்யாணத்துக்கு போகிறாங்க. சுடர் அவ்வளோ கேவலமாக நம்ம மல்லியை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. நீலாம் எதுக்கடி உயிரோடு இருக்க, சாவு, உன்னால் தான் எதுவுமே முடியலையே, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அப்படி இருக்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டவுமே மல்லி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. விஜய் சுடர் களத்தில் தாலி கட்டுறத மல்லியால் நினச்சி கூட பார்க்க முடியல. என்னடா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே முடியல. அதனால தான் ரொம்ப
ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதையுமே வந்து பார்த்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, இதுக்கு மேலேயாச்சும் நம்ம நல்லபடியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இல்லை, இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது. அதனாலவே வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த டைமில் தான் வந்து அரவிந்த் வராங்க. இந்த மாதிரி நான் வந்து உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க மல்லி, இந்த வாழ்க்கை நான் தானே உங்களுக்கு கொடுத்தேன், நானே வந்து இந்த வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. என்னடா இது, இந்த பையன் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து என்ன அரவிந்த் இவ்வளோ நேரம் அவங்க குழப்பினாங்க, இப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ நான் எதுவும் ட்ரை பண்ணவும் இல்லை, நான் எதுவும் பண்ணவும் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை இருந்தாலும் என்னால் வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஒத்த காலம் நின்றுட்டுருக்காங்க. உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சாலும் முடியலனாலும் அதான் உண்மை, ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குதான். ஆனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனால அமைதியாக போகிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்டு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு நிலமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் எதிர்பார்க்கல, மனோகர்னு எதிர்பார்க்கல. இப்போ ஆதாரத்தை காமிச்சதுனால இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க. என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியலங்க. பார்ப்போம். அரவிந்த் காமிச்சதுனால மல்லியோட வாழ்க்கை வந்து தப்பிச்சிருச்சு. இதுக்கு மேலேயாச்சும் வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா இல்லை என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மல்லியோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா மல்லி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி கிளியராக புரிஞ்சுக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்